ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கும் தேவயானியோட மகளான இனியா அவர்களுக்கும் திருமணம் ஆக போகிறது நிச்சயமாகியிருக்கு. அண்ட் இந்த திருமணம் மிக விரைவில் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அண்ட் இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்மையாக கலக்கிட்டு வருது, அதிகமாக பேசப்பட்டும் வருது. விஜய் அவர்களும் தேவயானி அவர்களும் 90s மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்தவங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருந்தார். ஆனால் தேவயானி அவர்கள் நடிப்பை பாதியிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் சீரியல் அண்ட் குடும்பம் இப்படின்னு அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் விஜய் அவர்களோ ஏகப்பட்ட படங்கள் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு அரசியலில் இறங்கி அரசியல்லையும் சடனாக மிகப்பெரிய வெற்றியை காமிச்சிட்டாரு. அண்ட் இவங்களோட பர்சனல் வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையாக தான் அமைஞ்சிருக்கு. தேவயானி அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணாங்க. ஆனால் அந்த திருமணத்தை அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. இருந்தாலும் எனக்கு பிடிச்சவர் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இயக்குனர் ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் யாருமே பேசலை. கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. சரி, ஓகே, 2 மகள்கள் இப்போ என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருந்த நிலையில் இப்போ அவங்களோட மூத்த மகளான இனியா அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியில் செம்மையான கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க. அவங்கள மாதிரியே நடிகை ஆவாங்கன்னு பார்த்தா இவங்க பாடகி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்கில் இருந்தாங்க. பட் அவங்களோட பாடலான குரல் வேற லெவலாக இருந்தது. இனியாவுக்கு இவ்வளோ பெரிய திறமையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பாராட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் விஜய் அவர்களோட மகன் நடிகன் ஆவான்னு பார்த்தா அவரும் இயக்குனர் ஆகிட்டாரு. இப்போ அவரோட முதல் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட முதல் படத்துக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே சினிமா துறையை தேர்ந்தெடுத்து உள்ள வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிகை ஆகாம இவங்க டிஃப்ரெண்டான ஜேனர்ல ஒருத்தங்க சிங்கராகவும் இன்னொருத்தனை டைரக்டராகவும் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையில இவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் இப்போ இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வந்ததுலேருந்து இது உண்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது ஆல்மோஸ்ட் ரூமர் தான், அப்படி ஒரு விஷயமே இல்லை. யாரும் எந்த ஒரு இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. அதனால இவங்களுக்குள்ள திருமணன்றது சும்மா தான், இது யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வேற எந்த இடத்துலையும் வந்தாலும் அது ரூமர் தான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.